டக்குன்னு இறங்கி கை காட்டு. 10 சியாது 10 சியா மாறனா வா வா குடுக்கூடாது. ஒரே நிமிஷம் இறங்கி அங்கவே விட மாட்டாங்க. பஸ் நிற்கிறதுக்குள்ள கடகடன். அந்த பஸ் இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கு. பஸ் வந்துடுச்சு. அவன் அப்பயே அதை குருமா பண்ணுவோன்னு நினைச்சோம், பண்ணிட்டான். பாப்போம், எல்லாம் நல்லதுக்கே நடக்குது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். ஸோ எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வந்து ஒரு 5 months ஆக போகுது. அதனால் இப்போ ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டு இனிமேல் கோயம்புத்தூரில் இருந்தால் ஏதாவது வீடியோஸ் எதாவது இருந்தாலுமே நம்ம பண்ண போகிறோம். வாங்க போயிட்டு என்னென்னு பேசலாம். அது இடத்த காலி பண்ணுறேன் இல்லையா, அதை பாருங்கள். டேய் பஸ் வருதுடா. டக்குன்னு இறங்கி கை காட்டு. 10 சியாது 10 சியா மாறனா வா வா குடுக்கூடாது. ஏண்ணா நல்லா இருக்கேன். ஆமாம் ஆமாம், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தேன். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தேன். மேடம் ஒரு வழியாக கடைசி நேரத்தில் பஸ்ஸில் ஏறியாச்சு. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை தான் போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு 1/2 hour ஆகிடும். அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 8 hours ட்ராவல் கோயம்புத்தூர். எந்த ரூட்டில் போகுதுன்னு தெரியல எனக்கு. திருச்சி வழியாக போகுதா இல்லை விருதாச்சலம் வழியாக போகுதா அப்படின்னு தெரியல. அது எப்படி போகுதோ அந்த பக்கம் தான். நேராக நான் மயிலாடுதுறை போய் இறங்கிட்டு இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது மணி. எனக்கு தெரிஞ்ச பஸ்ஸு 10 மணிக்கு முன்னாடி கிளம்புறதுக்கான காரணம் சரியான மழை, அதனால தான். சரி போயிட்டு அங்கே இறங்கிட்டு என்ன 2 மணி நேரம் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு அப்படி கிளம்புறேன். 10 o'clock பஸ் தான் நம்ம ஏறி போகிறோம். போயிட்டு மார்னிங் தெரிஞ்சு ஒரு 5 o'clock என் ஃப்ரெண்டு தான். அவங்க வரலாம் என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணிட்டு அப்படியே அவங்களுக்கு கால் பண்ணிட்டு வரேன். ஓகே. ஒரே நிமிஷம் இறங்கி. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இறங்கியாச்சு. இறங்கவே விட மாட்டாங்க. பஸ் நிற்கிறதுக்குள்ளே கடகடன். அந்த பஸ் இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது, ஆனால் இறங்கவே விடல. மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:44. ஸோ போயிட்டு எனக்கு ஏதாவது ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு 1 hour அங்கேயே டீ கடையில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக டிப்போவுக்கு போக வேண்டியதான். அங்கே போயிட்டா பஸ் இருக்கும். வாங்க போகலாம். இங்கே ஒரு ஐயங்கார் காஃபி இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். போய் குடிச்சிட்டு அப்படியே அங்கே போக வேண்டியதுதான். டீ குடிக்கலான்னு பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் அந்த ஐயங்கார் இதில் வீடியோவும் சரியாக எடுக்க முடியல. அதான் முடிச்சுட்டு அங்கேயே நான் உட்காந்துட்டேன். ஒரு 1.5 hours உட்காந்தாச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏஞ்சி வரேன். போயிட்டு அப்படியே பஸ்ஸு வரும், வந்துட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வந்தாச்சு ததிமீனா வந்தாச்சு. அங்கே போயிட்டு அங்கே பேக்லாம் வச்சுட்டு அப்படியே பஸ் வரப்போ கிளம்ப வேண்டியதான். பஸ் வந்துடுச்சு.
Early the next morning. கோயம்புத்தூர் ரீச் ஆயாச்சு 5:45க்கு. ஃப்ரெண்டு கடைசியில் இது பண்ணிட்டான். என்னமோ சென்னையிலேருந்து இங்கே வரத்துக்கு 14 மணி நேரம் இன்ஜின் ஃபால்ட்டு 60 வந்துட்டு இருந்தேன் அப்படி இப்படின்ட்டு ரோட்டில் உட்கார விட்டான். அவன் தம்பி கால் அடித்தாலும் எடுக்கல. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. சார்ஜ் வர இல்லை மொபைலில், என்ன பண்ண போகிறோன்னு தெரில. நினச்சேன் அவன் அப்பயே ஏதாவது குருமா பண்ணுவான்னு நினச்சவன் பண்ணிட்டான். சரி வாங்க போ இங்கே. தம்பியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டேரெக்டாக ரூமுக்கு போக வேண்டியதான். ரூம் போயிட்டு நீங்கள் ரூம் தேடிட்டு ரூமை வேறு போய் அட்வான்ஸ் டெபாசிட் பண்ணிவிட்டு ரெண்டு கொடுத்துட்டு போகிறதுக்குள்ளே போதும் நான் இன்றைக்கி வேலை வேறு இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதை வேறு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பார்ப்போம், எல்லாம் நல்லதுக்கே நடக்கட்டும். காலையில் இன்றைக்கி பேக்கே வந்து ஒரு 30 கிலோ இருக்கும், தூக்கிட்டு நடக்க வர முடியல, கை காலெலாம் வலி தாங்கலை. இப்போ நேரம் இங்கேருந்தே ஒரு பைக் ட்ராவல் தம்பி ரூமுக்கு, ஃப்ரெண்டோட தம்பி ரூமுக்கு. அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். Day 2. vlogin 2ஆம் நாள். ஸோ இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ சடனாக எப்படி வருதுன்னா, ஃபஸ்ட் டேயில் வந்து டேரெக்டாக ஃப்ரெண்டோட தம்பி ரூமுக்கு போனதுக்கப்புறம் என்னால் ரொம்ப டயர்ட். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கும் இருந்ததுனால டேரெக்டாக ஃபுல்லாகவே ஒர்க் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மார்னிங்லேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ரூம் தேடணும், ரூமே கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரவரியாக ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம் நியர் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் நியர்பையில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஆஃபீஸ் தான் போகிறோம். ரெடி ஆயாச்சு. இப்போ டேரெக்டாக ஆஃபீஸ் போயிட்டு என்ன பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறது ஆஃபீஸ் பார்ப்போம். வாங்க போகலாம். ஆஃபீஸ் வந்தாச்சு. இடமே இல்லை. ஹாய் கைஸ், இப்போ அந்த ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் மணி நைட் ஆகிடுச்சு. எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் vlog ராம்நாட் போகிறோம். அந்த vlogல பார்க்கலாம். பாய். Down the street with your red lips and funky beat, you better hold your head up to the sky. I'm gonna roll with you till the day I die.